எதை வச்சு சொல்றீங்க? இதை நாங்க சொல்ல உங்க கட்சி வெளியே வந்ததுனால நான் சொல்றேன். நான் சொல்றேன்ல, அவங்க ஒரு காரணம் தேவைப்படுதுங்க வெளியே போறதுக்கு. அவங்க நல்ல நேர்மையான காரணம் சொல்ல மாட்டாங்க. வந்து அவங்க போறதுக்கான காரணம் ஏதோ சொல்ற காரணம் சொல்றாங்க, அவ்வளவுதான். தமிழ் தேசிய சித்தாந்தம் எப்பவுமே மாறவே இல்லைங்க, மாறாது. எங்கதான் சீமானா மாதிரி ஆள் இல்லை. இது மாதிரி 8 வாக்கு 500 கோடி வாங்கிட்டு எங்கேயோ போயிட்டு வர கட்சிக்கு கூட்டணி போயிட்டு வர கூடிய போடுறான்னு அமைச்சிட்டு இருப்பான். இன்ன வரைக்கும் எங்க ஆளு அதுவும் பண்ணல, சீமான் பண்ணவே இல்லை. இல்லாட்டியா எதுக்குங்க இப்ப இவ்வளவு கஷ்டப்பட கத்தணும்? ஒரு ₹1 காசு இல்ல, இன்னொரு சந்தா கட்டி கட்சியை வளர்க்குறோம். திருநெல்வேலி சொல்றீங்களா, திருநெல்வேலி வாங்க தான் கட்சியை ஆரம்பிக்கிறோம். நாங்க அப்படி வாங்கணும்னா 500 கோடி வாங்கிட்டு ஒரு செலக்ஷன்ல 40 சீட் வாங்கிட்டு போயிட்டு மாட்டோம். பிளாக்ல டிக்கெட் வித்து நாங்க செய்யல. எங்க திருநெல்வேலி ஆமாதாங்க, திருநெல்வேலி வாங்கி தான் கட்சி நடத்துறோம். ஆமாங்க, நாங்க திருநெல்வேலி கட்சி நாங்க போறோம். எங்க கட்சி நாங்க தான் கொடுப்போம், கொடுக்க தாங்க செய்வோம். சரி, இப்ப வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்க கட்சி வந்து திருநெல்வேலி வந்து என்ன சொன்னாங்க, திருநெல்வேலினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான வந்து சொல்லுங்க. திருநெல்வேலினா பகுதி, வட்டம், பாசறை அவங்கவுங்களால முடிஞ்ச நிதியை வந்து திரட்டி மாவட்டங்களிலையோ இல்லை தொகுதிகளிலையோ இல்லை வட்டங்களிலையோ கொடுத்து தலைமைக்கு அனுப்புறது திருநிதி. அதை வந்து சில பொதுக்கூட்டத்துக்கோ இல்லை கட்சி நிகழ்வுக்கோ இது பயன்படுத்த தான் இந்த திருநிதி நாங்கள் தர்றோம். அண்ணன் சீமனால தனிப்பட்ட முறையா போட்டு இந்த செலவு செய்ய முடியாத நாங்க எல்லாமே சேர்ந்து தான் நாங்க திருநிதியை தரோம். எங்க கட்சிக்கு எங்க காசை நாங்க தரோங்க. எவங்க சொல் திருநிதின்னு? எங்க காசு, எங்க கட்சியை நாங்க எங்க காசை வச்சு வளர்க்குறோம். அப்போ எங்க உரிமையை நாங்க பாதுகாத்து நாங்க வளர்த்துக்கிறோம். அது அவங்க விமர்சனத்தை நீங்க கேட்கறீங்க, எங்களுக்கு கேட்கறீங்க. தேர்தல் பத்திரம் மூலியமா அவனுக்கு கார்பரேட் கம்பெனி மாத்தி காசு வாங்குறாங்க, நாங்க அப்படியே வாங்குறோம். எங்க ஒண்ணு சொல்லு பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சி தொழிலதிபர் காசு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு எங்க உழைப்பு காசுங்க, நான் ஆட்டோ ஓட்டுறேன், என் காசு ₹100 தரேங்க மாசம் அவ்வளவுதாங்க. ஊழலை ஒழிக்க போறேன், சொல்லிட்டு ஒரு கட்சி கட்சி ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அப்படி ஆரம்பிக்கப்பட்ட கட்சி வந்து ஒரு லாட்டரி மூலயமா சம்பாதிச்ச ஒருத்தர் அந்த ஊழல் முறைகளை மாற்றம் ஒருத்தரை வந்து அவங்க கட்சியில வந்து சேர்த்து போட்டு இருக்காங்க. இப்ப வந்து அவங்க கட்சி வந்து ஊழல சம்பந்தப்படாத, இப்ப இவர் வந்து போட்ட காசு எடுக்கணும்னு பார்க்க மாட்டாங்க, வீட்டுல ஒரு மக்கள் சேவ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அவங்களோட தாட் டிஃபரெண்ட் ஆகுது. ஏங்க இதுல தெரியல அவரு பிரசாந்த் கிஷோர் உள்ள கூட்டு வந்து அவரு ஒரு ₹100 கோடி கொடுத்து அட்வைஸ் கேட்கறது தம்பி இல்ல. அப்போ அவங்க எதிர்பார்க்கறது ஒண்ணுதான், நம்ம ஒரு 5,000 நிமிஷம் போட்டா 10,000 கோடி எடுக்கலாம், சம்பாதிக்கதான் வராங்க. அது பேர் கூட சொல்லலாம். நீங்க தாவேகா கட்சி இவ்வளவு செலவு பண்ணி ஒருத்தன் உள்ள வரானா அவன் எவ்வளவு எடுப்பான்னு நீங்களே பாத்துங்க. உங்ககிட்டயே விடுற உங்க கருத்து, அவங்க எவ்வளவு சம்பாதிக்க வராங்களா இது வேணா உங்களுக்கு தெரியும். இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு அவங்களே பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ள தாவேகாலே மாவட்ட பொறுப்பாளருக்கு காசு கேட்கறாங்க, வட்டச்செயலாளர்களை கேட்கறாங்க, பொதுச்செயலாளர்களை கேட்கறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. இன்னும் வெளியே வரும்போது தான் தெரியும், கட்சி பொறுப்பாளர் போடும் போது தான் தெரியும் அதுல என்ன நிலைமண்ணு. இன்னொன்னு கட்சி தலைவரை வெளியே வந்து பேச சொல்லுங்க. யானை விஜய், நானும் விஜய் நேசதுங்க, விஜய் படம் பார்ப்பேன், எல்லாம் பண்ணுவேன். என் பையனுக்கே பேர் விஜயகுமார் தான் பேர் வச்சிருக்கேன். கொள்கை கோட்பாடு வேற, படம் ரசிக்கிறது வேற. நான் ரசிகனா ரசிப்பேன், ஆனா கொள்கை கோட்பாடு இந்த சீமான பண்ணேன். இப்ப ஒரு ஒய்ஃபுக்கு பாதுகாப்பு அது என்ன ஒரு ட்ரெண்டிங் இருக்கும், லைஃப் ட்ரெண்டிங் இருக்கும், ஒரு ஏதாச்சும் அவருக்கு பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுதான் அண்ணன் சொன்ன மாதிரி தான். பணம் நிறைய இருக்கு, அது வச்சுக்கிறாரு, அவ்வளவுதான். பணம் கொடுக்கும். எங்க அண்ணனு மேல கொடுக்க மாட்டாங்க, கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அண்ணன் தமிழ்நாடு பாதுகாப்பு கொடுக்குது வேறு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சு ஒரு 8 வருஷம் ஒரு கட்சி வந்து மக்கள் நீதி அவர் என்ன இப்போ ஒரு விஷயம் நான் உள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு விஷயம் சொல்றாருன்னா, ரசிகர்கள் வந்து வாக்காளர்களா மாற மாட்டாங்க. எனக்கு மாநாடு கூட்டத்தை விட நான் பிஃபோர் அந்த படத்துக்கு ரிலீஸ் நினைக்கிறேன் அப்போ கூட்டம் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லி 8 வருஷம் கழிச்சு அவர் இப்போ சொல்றாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நடிகரா வந்து அவரே போகணும்னு சொல்லிட்டு அவரே ஒத்துக்கிட்டாரு. அவர் சொல்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? காலம் தாழ்ந்தது தாங்க. இது முடிஞ்சு போச்சு, முடிஞ்சதை பேசி பிரயோஜனம் இல்லை. அவர் முடிஞ்சதை பேசுறாரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அவரோட அதிருப்தியை வெளிப்படுத்துறாரு. நம்ம முன்னாடி தொடங்கி இருக்கணும்ன்ற அதிருப்தியை தம்பி அகல கால வைக்காதான்னு சொல்றாரு. அவரு துறை சார்ந்த சொல்றாரு, அறிவுரை தராரு. இது நாம கருத்து சொல்ல விருப்பம் இல்லை, அவருதான் பாத்துக்கிறோம். 2026 நான் சொல்றேன், நாங்க வெற்றி நோக்கி தான் போவோம். தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்கோம், வளருவோம், தொடர்ந்து பணி செய்வோம். வெற்றியோ தோல்வியோ அது எங்களுக்கு தேவையில்லை.
நாங்க எங்க வேலையை பார்த்துட்டு நாங்க போயிடுவோம். கட்சி வளர்ச்சி ஆனாலும் வெற்றி நோக்கி தான் போவோம். அது கேட்டுக்கலாம் வந்து அதெல்லாம் தெளிவாக வந்து சொல்லுங்க. மீண்டும் நம்ம சந்திப்போம். நன்றி நன்றி. நன்றி நன்றி நன்றி.